பண்ணி கொடுங்க. காரமா இருக்குன்னா ஓரமா வச்சுக்கோ, அவ்வளவுதான் பண்ண முடியும். புரியல, ஏன் ஓரமா வச்சுக்கணும்? ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு ஃபுட் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுது. போன சீசன்ல சம்மந்தி, இந்த சீசன்ல காரமான கத்திரிக்காய் பொரியல். அது என்னதான் காரமா இருந்தாலும் எனக்கு வேணும், எனக்கும் வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு டிஃபரெண்ட் மாடுலேஷன்ல வாங்கி சாப்பிடுறாங்க. அண்ட் அந்த கார கத்திரிக்காவால பிரச்சனையே ஆகி ஒருத்தவங்க ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. யாராவது சமையல் குறிப்புகள்லாம் போடுற மாதிரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நானே கண்டென்ட் கொடுக்குறேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சி நாளைக்குள்ள வீடியோ போடுங்க, நல்ல வியூஸ் வரும். இப்போ நம்ம நேத்து நடந்த முக்கியமான சம்பவங்கள் மட்டும் பார்ப்போமா? அதுல எடுத்த உடனே காரமான சோத்தை தின்ட்டு அப்படின்னு ஒரு கேங்கு அப்படின்னு ஒரு கேங்க சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கு. இதை நல்லா சாப்பிட்டு வினோத் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, நல்லா இருந்துச்சு, ஆனா காரம் தான் கொஞ்சம் தூக்கல், ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா அப்படின்னு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி உண்மையை சொல்லி விட்டு போயிட்டாரு நம்ம வினோத். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அப்படியே இப்ப கேமராவை சர்றன்னு உள்ள எடுத்துட்டு போய் பார்த்தா ரெண்டு பீஸுங்க பயங்கரமா அடிச்சுக்குதுங்க. யாருன்னு பார்த்தா இந்த கெமி அண்ட் கமருதீன். அதுவும் சோத்து மேட்டருக்காக தான், ஒண்ணும் கிடையாது. நம்ம கெமி காரமா இருக்குது, கொஞ்சம் நெய் கூட ராஜா, காரத்துக்கு எதமா இருக்கும் அப்படின்னு கேட்க, நெய்யா அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்ல அந்த அம்மாக்கு கோவம் வந்துருச்சு. நெய் ருசிக்காக கேட்கல, பசிக்காக கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏமா நெய் சாப்பிட்டா பசி தீந்துருமா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? கோவத்துல ரைமிங்ல பேசுறதெல்லாம் ஓகே, ஆனா அந்த லாஜிக்கோட பேசினா பரவாயில்ல. ஃபைனலி இந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சுன்னா, நெய் தர முடியாது, என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்ல, நான் சாப்பிட்டே முஷ்டம் போட அப்படின்னு இவங்க சொல்ல, எதே போடாவா, நீ என்ன போடா சொன்னா நான் வாடி போடின்னு சொல்லுவேன். சரி உன்னை போடா சொல்ல எப்படி சொல்லணும்? போங்க சார், வாங்க சார் அப்படி சொல்லு. இது ஆணவம், அப்படிலாம் கூப்பிட முடியாது, கமருதீன் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். சரி கூப்பிட்டுக்கோ அப்படின்னு 5 பிசாக்கு பிரயோஜனம் இல்லாத சண்டை. இன்னொரு பக்கம் நம்ம கமருதீனுக்கு ஒரு நெய்யினால நாங்க காதல் ஜோடிகளே பிரிஞ்சிட்டோம், அப்பேற்பட்ட ஒரு கரண்டி நெய் உனக்கு சாதாரணமா போச்சா? ஜாலிக்கு பண்ணனே, இது ஜாலியா? இது ஜாலியா? இத ஜாலி நடத்திட்டு ஒரு லவ் பேக்ஸ் அத்துட்டு வந்திருக்க நீ. தர முடியாதுப்பா அப்படின்றது தான் அவரோட காண்டு. பல பேரோட காதல் அப்பா அம்மாவால பிரிஞ்சிருக்கு, ஜாதி மதத்தினால பிரிஞ்சிருக்கு, இன்னும் பல காரணங்களால பிரிஞ்சிருக்கு. ஆனா இவங்களோட காதல பாத்தீங்களா, ஒரு கரண்டி நெய்யினால பிரிஞ்சிருக்கு. அப்ப எப்பேற்பட்ட காதலா இருக்கணும் இவங்க ரெண்டு பேரோட காதல். உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அடுத்து இந்த பொய்யானா எஃப்ஜே மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி போல இருக்கு. அதனால உள்ள வந்து, டேய் இன்னைக்கு நைட்டாவது சீக்கிரம் தூங்கு அப்படின்னு சொல்ல, இங்க பாத்தியா நான் காதுல ஒரு கம்மல் போட்டிருக்கேன், நல்லா இருக்கான் அப்படின்னு அவர் கேட்க, நல்லா இருக்கு எஃப்ஜே அண்ணா அப்படிங்கிறாங்க பொசுக்குன்னு. ஏன்னா இங்க அங்க திரும்பி பார்த்துச்சு கண்ணு, கேமரா கிளியரா நம்மள வாட்ச் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்ச உடனே என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க. டேய் இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா அண்ணா அப்படின்னு மாத்திட்டாங்க. இத பார்த்த நம்ம எஃப்ஜே ஷாக் ஆகி, என்ன இதே நல்லா பேசிட்டு இருந்துச்சு, பொசுக்குன்னு அண்ணான்னு கூப்பிடுதே அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அக்கா கேமராவை பாக்குறாங்க, அது இவங்களை பாக்குதுன்னு தெரிஞ்ச உடனே டாபிக்க மாத்தி, சுபிக்ஷா என்கிட்ட பேசவே மாட்டா, இத ஒரு காரணமா சொல்லி என்ன குத்திர மாட்டேன்ல, அதெல்லாம் மாட்டேன் சொல்ல, யாருன்னே தெரியல, சுத்தமா பேசுறதே கிடையாது அப்படின்னு மறுபடியும் கேமராவை பார்க்க, அந்த கருமாந்திரம் பிடிச்ச கேமரா வேற எங்கேயா பார்த்து தொலைய வேணாம், இவங்க ரெண்டு பெரிய போக்கஸ் பண்ணி சாவடிக்குது. எல்லா கேமரா அவன் பக்கம் திருப்பு, அவன் நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பாத்துறலாம். நான் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன், நீங்க அப்படியே போக்கஸ் பண்ணிட்டே இருங்க. அதனால ரொம்ப போக்கஸ்டா கண்டினியூ பண்றாங்களாமா. சரி நீ ஆட்டி இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு பொய்யா நான் சொல்ல, ஏண்டி நீங்க ரெண்டு பேரும் பேசலாம், நீ ஆட்டியாவது சொல்லி எனக்கு நடி கிடைக்க போதே அப்படின்னு அவர் கேட்க, டி எல்லாம் சொல்லாத அப்படி தாண்டி சொல்லுவேன், ஹே அப்படின்னு கியூட்ன்ற பேர்ல கோச்சின்னு போவ, கோச்சுக்காதா வியானா ஓகேங்க எஃப்ஜே அண்ணா அப்படின்னு இதுங்க ரெண்டும் பண்றதெல்லாம் பாக்குறப்போ அடுத்து இந்த பார்வக்கா இருக்காங்களே, அவங்க யூசுவலா மனசுல நினைச்சதை யார்ட்டையோ சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தர்பீஸ் இருந்துச்சு, அதனால அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப யாரும் கிடைக்கல அப்படின்றதுனால சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ரம்யாவை கூப்பிட்டு மனசுல இருக்கிறத சொல்ற மாதிரி கேமரா கிட்ட சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, என்ன வெறுப்பேத்த ட்ரை பண்றாங்களா? நேத்து எத்தனை புருஷன் உங்களுக்கு அப்படின்னு ஒண்ணு கேட்டான் தெரியுமா, அது வேற யாராவது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இவன் கேட்டான் பார், அதான் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றதை கேட்டு ரம்யா ஒரு அட்வைஸ கொடுக்குறாங்க. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இங்க பாரு பார்வு, அவன் அரோரா கிட்ட பேசுறான் அப்படின்னா நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணாத, ரியாக்ட் பண்ணாதான் ஓ இவன் காண்டாவரா அதனால நிறைய பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவன் பேசுவான். பட் ஒருவேளை நீ ரியாக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ, என்ன இது நம்மள கண்டுக்கவே மாட்றா அப்படின்னு மறுபடியும் பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிருவான்.
அப்படின்னு இந்த பொண்ணோட அம்மாக்கள்லாம் புருஷன் பொண்டாட்டியை கண்டுக்கல அப்படின்னா தனியா கூட்டு போய் கதை சொல்லுவாங்க தெரியுமா, காதோட காது வச்ச மாதிரி. அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா. ஆனா உண்மையிலேயே இந்த பாருக்கு அம்ருதீனை லவ் பண்ணுதா அப்படின்றது क्वेश्चन நம்பர் 1. இப்போ ஆரம்பத்திலேயே ஒரு டைம் சொல்லிருக்கீங்களே எனக்கு வெளியில ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு, அவருக்கு என்ன தக்காளி தொக்கா என்பது क्वेश्चन நம்பர் 2. அப்புறம் என்னவோ ஒன்னு போயிட்டு இருக்கிறப்போ, டேய் இதெல்லாம் பார்த்தானா கோச்சுக்காதரா, இதெல்லாம் சும்மா கண்டென்ட்டுக்காக அப்படின்னு சொன்னீங்களே, ஒருவேளை வெளியில இருக்கிற லவ் உண்மையா இருக்கும் பட்சத்தில் என்னதான் நீங்க கேமராக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த பீஸுக்கு வலிக்காது. நீ சொன்ன மாதிரி இந்த கோடியை தெருக்கோடியில விட்டு போயிட்டா பாப்பலாவா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. வீட்டுக்குள்ள வந்து 40 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே ஒருத்தருக்கு லவ் வந்து பிரேக்கப் பண்ணி இன்னொரு லவ் ஓடுது அப்படின்ற பட்சத்துல அது உண்மையிலேயே லவ் நம்புறீங்களா மேடம்? ஒருவேளை நீங்க உண்மையிலேயே லவ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அண்ட் வெளியில இருக்கிற ஆடியன்ஸ் இதை லவ்னு தான் பாப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அடுத்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி ஒரு பஸர் அடிக்கும் தெரியுமா, பேம் அப்படின்ட்டு. அது அடிச்ச உடனே நம்ம திவ்யாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. சரியான பயந்தவங்களே பாஸ் நீங்க. வாங்க பாஸ், நான் இருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பங்கமா அசிங்கப்பட்டாங்கன்னு வைங்க, இந்த மாதிரி உடனே சிரிச்சு சமாளிச்சிடுறாங்க. அன்னைக்கு இப்படிதான் அந்த ராஜாங்கம்னு ஒரு டாஸ்க் நடந்துச்சு தெரியுமா போன வாரம். அதுல சேர்ல இருந்து துபுக்கடின்னு கீழே வந்தாங்களே, அன்னைக்கு இப்படிதான் சம்பந்தமே இல்லாம பயங்கரமா ஒன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவனை சிரிக்க வேணாம் சொல்றா, அசிங்கமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பயந்து கத்திட்டேன், ஐயோ அசிங்கமா போச்சே குமாரே, சரி சிரிச்சு சமாளிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டேன். கத்தி முடிச்சுட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. நம்மளை பார்த்து ஊர் சிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் சிரிச்சுப்போம் அப்படின்னு நினைச்சு சிரிக்கிறாங்களோ இல்ல. அப்புறம் இப்ப ஸ்டார் பெர்ஃபார்மர் வெர்சஸ் வொஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி 2 டீம்ஸ் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டீமுக்கு கொடுக்கணும்னு சொல்லிருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்த சாண்ட்ரா அண்ட் விக்ரம் பயங்கரமா டிஸ்கஷன்லாம் பண்ணி பெஸ்ட்னு அமித்து கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் கொடுத்துட்டாங்க. ஆனா வொஸ்ட்னு ரம்யா கொடுத்துட்டாங்களா. அண்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வேற நம்ம விக்ரம் தான் கொடுத்தாரு. இத பார்த்துட்டு ரம்யா சும்மா இருப்பாங்களா? டேய் என் மேலே கை வச்சிட்டல, இருடா நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா அப்படின்னு அங்கிருந்து குடுகுடுன்னு வந்து பெஸ்ட்னா நான் பிரஜனை சொல்றேன், வொஸ்ட்னு விக்ரம சொல்றேன் அப்படின்னு விக்ரமோட கல்லிய வாங்கி விக்ரம் மண்டையில அடிச்சிச்சு இந்த பீஸ். ஆனா நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தானே சொன்னீங்க. இப்ப தனித்தனியா ரீசன் கொடுங்க, எதுக்காக பெஸ்ட்னு சொல்லி பிரஜனை சொன்னேன்னு சொல்லி சாண்ட்ராவை புடிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ நம்ம ஆளை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருந்தோம், ஆனா அதுக்கான காரணத்தை சூஸ் பண்ணலையே, என்ன சொல்றது அப்படின்னு கடகடன்னு ஏதோ யோசிச்சு அந்த பாரா அது அவரு அது நல்லா பண்ணாரு இது நல்லா பண்ணாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. பட் இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள பண்றதெல்லாம் பாக்குறப்போ சாண்ட்ரா என்னமோ சூரியவம்சம் தேவயானி மாதிரி இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அவருக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு வர்றது எல்லாத்தையும் வாரி அங்க கொடுத்துறாங்க. அவரு மாலா 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 அப்படின்னு அவங்க பின்னாடியே சுத்தி வந்துட்டு இருக்காரு தவிர்த்து வேற ஒன்னும் பண்றது இல்ல. ஆனா டாஸ்க்ல பெஸ்ட்னு கொடுக்குற அளவுக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணாருன்றது நம்ம கண்ணுக்கு தான் தெரியலையா, இல்ல மத்தவங்க எல்லாம் பெஸ்டா பண்ணாங்களே அது நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் பெஸ்டா தெரியுதா? எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. இப்போ வொஸ்ட்னு சூஸ் பண்ணாங்கல்ல, சோ சூஸ் பண்ணவங்களோட போட்டோ எடுத்துன்னு போய் அந்த போர்டுல ஒட்டணும். அப்போ ரம்யா வேண்டா வெறுப்பா போய் விக்ரமோட போட்டோ அந்த போர்டுல ஒட்டுறாங்க. அப்ப என்னமா சிலிப்பிக்கிறாங்க பாருங்களேன். அந்த ரேங்கிங்ல 8th பொசிஷன் கொடுத்தாங்க இவங்களுக்கு, அதுக்கும் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. இப்போ வொஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுத்துட்டாங்க, இப்போவும் ஓன்னு பின்னாடி போய் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. சபரியை புடிச்சு திட்டினாலும் ஒப்பாரி வைக்கிறாங்க. எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோமா, தயவு செய்து ஏதாவது பண்ணு அப்படின்னு நம்ம சேதனை சொன்னாலும் ஒப்பாரி வைக்கிறாங்க. த்ரூ அவுட் தி சீசன் பார்த்தா ஒப்பாரி மட்டும் தான் வைக்கிறாங்க தவிர்த்து வேற ஒண்ணும் பண்ண மாதிரி தெரியல. இதுல இவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வேற கொடுக்கணுமா, வேணா பெஸ்ட் ஒப்பாரி அப்படின்னு வேணா ஒரு அவார்டு கொடுக்க சொல்லட்டுமா? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து ரம்யாவும் விக்ரமும் டிஸ்கஸ் பண்ணி வொஸ்டாக சாண்ட்ராவும் பெஸ்டாக கனியும் சொன்னாங்க. ஃபைனலி போர்டை பார்த்தா இருக்கிற 3 வொஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுமே கேப்டன் ஆஃப் தி டீம்ஸ் விளங்கும்டா அப்படின்னு கடுப்புல பேசிட்டு இருந்தாரு பிக் பாஸ். தயவு செய்து அவரை கூட்டு போய் பிபி சுகர் எல்லாம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பீஸுங்க ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணும் நம்பி ஒன்னும் பண்ணாதனால இவரே ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா உள்ள இறங்கி எப்பப்பாரு கண்டஸ்டன்ஸோட பேசினே இருக்காரு, இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. அப்ப தூங்காம தானே இருந்தாகணும். சோ இதுங்க பண்ற டென்ஷன்ல சுகர் பிபி ஆஸ்துமா டிபின்னு எது வந்தாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்ல. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அடுத்து நம்ம பார்வும் வியனாவும் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர்ஸா இறங்கிட்டாங்க. இப்போ நம்ம வியனா பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து வந்த நம்ம கமருதீன் வாயில ஆணு ஊட்டி விடுறாரு ஸ்பூனை வச்சு. இத பார்த்த பாரு சும்மா இருப்பாங்களா? டைரக்டா எதுவும் கேட்க முடியல அப்படின்றதுனால என்னடி பக்கத்தூர்காரன் வந்து ஊட்டுறான் நீங்க வாங்கி திங்கிற, இல்லடி அது என்னோட ஆப்பிள் டி என்னமோ போடி அப்படின்னு ரொம்ப சலிச்சிட்டு பேசுறாங்க பாரு. அவங்களோட வருத்தம் அவங்களுக்கு. ஏன்னா அந்த பக்கம் வியனாக்கு ஊட்டிட்டு வந்து இந்த பக்கம் அரோராக்கு ஊட்டிட்டு இருக்காரு. இதுல பாடல் வேற பாடிட்டு இருக்காங்க அரோரா. கொஞ்ச நேரம்
டேய் அந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்கடா. கொஞ்ச நேரம் உன் வேலை ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கடி, இரு சிக்குவ அப்ப வச்சு செஞ்சு விடுறேன் உன்னை அப்படின்ற மாதிரி கடுப்புல பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அமித், ஏன் புள்ள எனக்கு ஆப்பிள் ஒண்ணு ஊட்டி விடுறியா அப்படின்னு கேட்க, எப்படினே என் பேரை கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படின்னு இழுத்துக்கிட்டே ஊட்டி விடுறேனே அப்படின்றாங்க. இத பார்த்த கையலு, என்னென்ன குழப்பறீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. சாரி வியானா, நீ மட்டும் பல்ல காமிச்சா அந்த அண்ணன்ட்ட பேசுவ, நான் பேசக்கூடாதா? ஏண்டி நீ பேச வேணான்னு சொல்ல, நீ ஆட்ட வேணா பேசு, ஆனா அந்த தாடிக்காரனை மட்டும் நம்பாத அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க வியானாக்கு. நீ எதுக்குமா கவலைப்படுற? வியானா எஃப்ஜேக்கு தான் தனி ட்ராக் ஓடிட்டு இருக்குது, அதனால இப்போதைக்கு அந்த பீஸ் இந்த பக்கம் வராது. சோ நீ தைரியமா அரோராவை மட்டும் விரட்டிட்டு. அவளை எப்பவோ அடுத்து நம்ம ஒப்பாரி ரம்யா போய் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண தெரியுமா, ஆனா என்ன போய் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும், நான் போறேன், நான் வீக் தான் ஆனா ஸ்ட்ராங் மாதிரி காமிச்சிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு கெமியும் இங்க யாரு தான் ஸ்ட்ராங், எல்லாரும் வீக் தான் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து போயிட்டு. ஆனா உண்மையா சொல்ற கெமி அண்ட் ரம்யா, நீங்க ரெண்டு பேருமே வீக் கிடையாது, வெறும் ஃபேக் மட்டும் தான். சோ ஃபீல் பண்ணாதீங்க. அதுவும் எப்ப ஃபேக்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க ஒன்னு பண்ணீங்க தெரியுமா, ஆனா அவங்க ஒரு ரீசன் குடுக்குறாங்க பாத்தியா, எனக்கு 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபேக் அப்படின்றது கன்ஃபார்மே ஆச்சு. சோ இதுக்கப்புறம் நீங்க வீக்லாம் சொல்லிட்டு சுத்தாதீங்க. ஏன்னா ஓட்டுற. பட் இத தூரமா உட்காந்து பார்த்துட்டு இருந்த கமரு, என்னடி ரொம்ப நேரமா ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டேன். ஒன்ன வஸ்ட்னு சொன்னதுக்கு அழுவுற, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விக்கல்ஸ் வஸ்ட்னு சொன்னீங்கல்ல, அப்போ ஆமா அவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணான், அதெல்லாம் கிடையாது, அவன் நல்லா தான் பண்ணான். நானும் தான் நல்லா பண்ணேன், உனக்கு தெரியல நான் எவ்வளவு பண்ணேன் தெரியுமா, ஆடினேன், பாடினேன், பெருக்கினேன், கூட்டினேன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியா பண்ணேன் அப்படின்னு என்னென்னவோ பண்ணன்றாங்க. ஆனா அதெல்லாம் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல? ஏன்னா இருந்தாதானே. அடுத்து இந்த எஃப்ஜே கேப்ல போய் கெடா வெட்டலாம் அப்படின்னு சொல்லி வியானா கிட்ட போய் நின்னு ரொமான்டிக் லுக் கூட்டுட்டு இருந்தாரு. அப்போ வியானா என்ன லுக்கு அப்படின்னு கேட்க, அப்பவும் ரிப்ளையே பண்ணாம ரொமான்டிக்கா ஒரு லுக் கூட்டுட்டு இருக்காரு. அப்போ வியானா என்ன சொல்றாங்க, நீங்க தான் ரோமியோ வாச்சே, நாங்க ரோமியோ கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல அப்படின்னு சொல்ல, நீ ஏன் என்னோட ஜூலியட்டா இருக்க கூடாது அப்படின்னு ரோமியோ ஜூலியட்ட கனெக்ட் பண்றாங்க. எது அவரு ரோமியோ நீங்க ஜூலியட்டா? தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. இப்ப சாம்பார் ஸ்குவாடுக்கு ஆப் படிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க், ஒன்னும் புதுசெல்லாம் கிடையாது, போன சீசன்லயே வந்து தெரியுமா, அந்த மாதிரி தான். யாராருக்கு என்னென்ன மெனு வேணுமோ அதை போர்ட்ல எழுதி போடணும், அதை அவங்க சமைச்சு எடுத்துன்னு வந்து பரிமாறணும். சோ எல்லாரும் ஒவ்வொரு மெனு கொடுத்தாங்களா, அதை செஞ்சிட்டு இருக்கிறப்போ 4 கத்திரிக்காய் மட்டும் மிச்சமாயி போச்சு. சோ நல்ல உள்ளம் கொண்ட வினோத் என்ன பண்ணாரு, அவருக்கு தெரியாமலே ஒரு சம்பவத்துக்கு புள்ளையார் சுழி போட்டு விட்டு போயிட்டாரு. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அது என்னன்னா, அந்த மீந்து போச்சுன்னு சொன்னீங்க தெரியுமா 4 கத்திரிக்காய், அதை வச்சு ஃப்ரை செய்யுங்க, இது என்னுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இந்த விஷயத்துக்கு அப்புறம் வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரோமியோ என்ன பண்றாரு, வியானா கக்கூசுக்கு போகணும் அப்படின்றதுனால பெல் அடிச்சு கூப்பிட்டாங்க. அப்போ ரெட் கார்பெட்டை போட்டு அவங்களை கூட்டு போறதுக்கு ஒரு டீம் ஆல்ரெடி நிக்குது. இப்போ நம்ம ரோமியோ உள்ள பூந்து, ஜூலியட் கார்பெட்ல காலை வைக்க கூடாது, என்னோட கையில காலை வச்சு அப்படியே நடக்க அல்லேக்கா அவங்களை கூட்டு போய் கக்கூசுக்கு ஓட போறேன் அப்படின்னு கையை வச்சுட்டு நிக்கிறாரு. ஆனா ஜூலியட் உஷாரா, ஆணியே புடுங்க வேணாம் போ அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. பொம்பளை வெறி முடிச்சு போய் நீங்க என்னதான் அசிங்கப்பட்டாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோமியோ, என்ன மேடம் உங்கள் பாதம் என்ற பூ என் கை மீது விழுந்து அதை நான் தாங்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் அப்படின்னு பிட்டு மேல பிட்டு போடுறாரு. இருந்தாலும் ஜூலியட் கொஞ்சம் கூட ஈடு கொடுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு என்ன ஏற எடுத்து பாக்குறதே அந்த ஏழுமலையா புண்ணியம். நீ மேற்கொண்டு ஏலட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? இதை நம்ம வீக்கெண்ட்ல கேட்டோம்னு வச்சுங்க, என்ன தெரியுமா சொல்லுவாரு, சரி எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னமோ ரெட் கார்பெட்ல அப்படியே கூட்டிட்டு போய் கக்கூசுக்கு போக வச்சு சந்தோஷமா வெளியே கூட்டு வந்து விடணும், அவ்வளவுதான். இருந்தாலும் எனக்கு நானா ஒரு டாஸ்க் பிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், அதுல நான் வியானாவோட லவ்வரு, வியானாவை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன் தான் சரி எஃப்ஜே அப்படின்ற மாதிரி கன்றாவியான கதையெல்லாம் சொல்லி வண்டியா கதை விடுவாரு. சோ தயவு செய்து ரெடி ஆயிக்கிங்க சேதன, இந்த பீஸை திட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது உங்களுக்கு தேவைப்படும். படைப்பா ஆமா, ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து. இப்போ அந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு வருவோம். எல்லாரும் சுத்தி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை ஆர்டர் பண்ணது யாரு, வினோத். சோ அவருக்கு மட்டும் தானே வைக்கணும். பட் இந்த அரோரா பைபிள்ல குறுக்க பூந்து எனக்கும் கொஞ்சம் ஒண்ணு தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, இங்க பாருமா காரம் பார்த்து சாப்பிடு, அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு சுத்தி அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த பீஸுங்களும் எனக்கு கொஞ்சோண்டு பீஸ் போடுங்களேன் அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க எனக்கு தெரியாது, இங்க உட்காந்து இருக்க பீஸுங்களுக்கு மட்டும் ஆளுக்கு 2 கொடுக்குறேன், காரம் கிரணி என்ன ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுங்க காண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கிறப்போ தூரத்துல உட்கார்ந்து இருந்த கெமி எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வெச்சு தொலை. இங்க பாரு கெமி, நீ ஏற்கனவே பிரச்சனை பண்ற காரம்னு சொல்லி அதனால தர முடியாது, அப்புறம் பின்னாடி வந்து நாங்க காரத்தை போட்டோம் அப்படின்னு எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதை கேட்டவுடனே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிட்டுருவோம், இதை காரம் நல்லா தானே இருக்கும் தயிர் சாதத்துக்கு வைங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க.
அடுத்து ரம்யா வந்து எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்க அவங்களுக்கும் அதே டிஸ்க்ளைமர் எல்லாம் போட்டு காரம்னு சொல்லி கொடுத்தாங்க. இத பார்த்த கெமிக்கு கடுப்பாயிடுச்சு. அது என்ன எல்லாருக்கும் கொடுப்பீங்க எனக்கு மட்டும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க ஆர்டர் உங்களுக்கு கிடையவே கிடையாது. வினோத் கேட்டாரு காரமா இருக்குன்னு நேத்தே சொன்னீங்க, அதனாலதான் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றது கேட்ட உடனே சாப்பாட்டுல பிரச்சனை பண்றீங்களா, எனக்கு சாப்பாடே வேணாம் போங்க அப்படின்னு தட்டை தூக்கின்னு போய் மூளையில உட்காந்துக்கிட்டு வாய் விட்டு அழுதுட்டு இருந்தாங்க. என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சிட்டு இருக்கியா? நான் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அதாவது நம்ம சாப்பாட்டுல காரத்தை போட்டாங்க அப்படின்னா ஒன்னு ஒப்பாரி வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பாடு காரமா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கு இந்த பீஸ். ஏன்னா ஆர்டர் கொடுத்தது ஒரு ஆளு, அது நமக்கு வர வேண்டிய டிஷ்ஷே கிடையாது. அதை இந்த அம்மா வாலண்டியரா வாங்கி சாப்பிட்டு எனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டீங்க, கேட்டா காரமா இருக்குன்னு சொல்றீங்க, எதுக்கு காரமா வச்சீங்க, நார்மலா வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறலாம். பாக்குறப்போ நீ கன்வின்ஸே ஆவானாமா, இன்னும் நல்லா கத்தி அழு கதறி அழு அப்படின்னு தான் சொல்லணும் இருக்கு. அடுத்து புதுசா ஒரு டாஸ்க். அது என்னன்னா கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட். இந்த டாஸ்க் என்னன்னா ஒரு பாட்டை போடுவாங்க, அப்போ சுத்தி நிறைய பொருட்கள் வச்சிருப்பாங்க. அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆன உடனே அந்த பாட்டு சம்பந்தப்பட்ட பொருள் எதுவோ அதை ஓடி போய் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்டே. அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட். இதுல ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட். அண்ட் 3 டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாரும் குபு குபுன்னு ஓடக்கூடாது இப்படின்னு சொல்லி இருந்தாலும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சக்கரையில ஈ முக்கிற மாதிரி குபு 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 குபுன்னு ஓடுதுங்க. அண்ட் இது ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்கேயும் போய் சம்பவம் பண்ணாங்க. அது யாரு என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாடலாக வந்தேண்டா பாலுக்காரன் பாட்டை போட்டாங்க. அதுல கடகடன்னு ஓடி போய் நம்ம வினோத் பால் கேன தூக்கிட்டாரு. சரிப்பா இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பால் டப்பான்ட்டாரு. அடுத்து ஒத்த சொல்லால பாட்டை போட்டாங்க. அதுல போய் லுங்கி எடுத்தாங்க இந்த அம்மா. இப்படியே ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ உப்பு கருவாடு பாட்டை போட்டாங்களா. சோ நம்ம அரோரா ஓடி போய் உப்பு கருவாடு கரெக்டா எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க பாருங்க வேற லெவல் வைப்ல. அதை பார்த்துட்டு நம்ம கம்ருவும் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. ஆனா நம்ம கம்ரு ஆடுறத பார்த்துட்டு பாரு கம்ருவை பார்த்து ஆடிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் இந்த கம்ரு பாருவை பார்க்கவே இல்லை. என்னதான் பாரு பீரு மாதிரி பொங்கினாலும் அதுல ஒரே ஒரு மிச்சர் பீஸை போட்டு ஆஃப் பண்ணி விட்டுருது இந்த கமரு கட்டு. அவசரத்துல வரதெல்லாம் காதல் இல்ல, எல்லாமே வெறும் கூதல். ஆனா நம்ம பிக் பாஸ் அரோராக்கு தனியா பிட்டு போட்டுட்டு இருக்காரு. நீங்க வந்ததுல இருந்து இப்படி ஆடி பார்த்ததே இல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இப்படியே ஆடிக்கிட்டே இருங்க அப்படின்னு. ஒருவேளை நம்ம பிக் பாஸும் அரோராவோட சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் ஒன் ஆஃப் த ஆல் இருப்பாரோ. அந்த கட்டையை பார்த்தா தான் இந்த கட்டை வேகும். 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊத்துனா இந்த கட்டை எப்படி வேகும்னு பாக்குறியா? அடுத்து செல்ஃபி புள்ள பாட்டை போட்டாங்க. இப்பவும் நம்ம அரோரா ஓடி போய் அந்த போன் எடுத்துட்டாங்க. அப்படியே அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட கூட நம்ம கமருவும் சேர்ந்து ஆட ஒரு பக்கம் தனியா தீஞ்சிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம பாரு. கருமம் இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்கே அப்படின்னு தள்ளியே அடிச்சுக்கிறாங்க. பாரு உங்களை காண்டேத்துற கம்ருவையும் அரோராவையும் நீங்க காண்டேத்துறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு பக்கம் கம்ருதீன் அரோரா, இன்னொரு பக்கம் FJ வியானா. அந்த லிஸ்ட்ல நீங்க ஏன் சபரியை ட்ரை பண்ண கூடாது? அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா, என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. அடுத்து காதல் கிரிக்கெட் பாட்டு போட்டாங்க. அதுக்கு நம்மால் குடுகுடுன்னு ஓடி போய் பேட் எடுத்துட்டாரு. அப்படியே டான்ஸும் ஆட இந்த கேமராமேன் பயப்புல வியானா மூஞ்சில இருந்து போக்கஸை திருப்பவே மாட்டாரு. அண்ட் பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சரியான பொருளை தான் எடுத்திருக்கீங்க அண்ட் உங்களுக்கும் கரெக்டான பாட்டு தான் இது அப்படின்னு தன்னால முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்க ட்ரை பண்றாரு பிக் பாஸ். போற போக்குல பார்த்தா ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கே. ஒரு அண்ணன் மாதிரியாடா பேசுற. அண்ணன் இப்பதான் தெரியுதா? இவ்வளவு நேரம் மாறி ஜொல்லு விட்டீங்களே அப்ப தெரியலையா? அப்படி ஒருவேளை ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஒரு அவார்டை மனசுல நினைச்சு வச்சிருக்கேன். அதை கண்டிப்பா உங்களுக்கு தருவேன். வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க, அது என்னது? உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். அடுத்து இந்த கமருக்கட்டுக்கு சொட்ட நினைது தாஜ்மஹால் பாட்டு போட்டாங்களா. ஓடி போய் ஒரு தாஜ்மஹால் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு சோலோவா தான் ஆடிட்டு இருந்தாரு. ஆனா அரோரா முந்தறதுக்குள்ள நான் முந்திக்கணும் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம பாரு நடுவுல நின்னுக்கிட்டேன். இவரோட சேர்ந்து ஆட நம்மளும் நீ எங்கேன்னு ஃபர்ஸ்ட் இங்க கை காமிச்சிட்டு அடுத்து வர்ற நீ எங்கேக்கு அரோராவை கை காமிக்கிறாரு. பாருவை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. பயப்புள்ள ஏகப்பட்ட பல்பு வாங்கிட்டு இருக்குது. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. அண்ட் அடுத்து ஒண்ணு போட்டாங்க பாருங்க. அதெல்லாம் பாக்குறப்போ இந்த லவ் ஜோடிகளுக்காகவே வச்ச டாஸ்க் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரம்மி படத்துல இருந்து கூட மேல கூட வச்சுன்னு ஒரு பாட்டை போட்டாங்கப்பா. அதை நம்ம FJ எடுத்துட்டாரு. மறுபடியும் அந்த பாட்டு ஓட இவர் ஓரமா டான்ஸ் ஆட வழக்கம் போல நம்ம கேமராமேன் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க கேமராமேன், பிக் பாஸ் ஒரு பெரிய மாமானா கண்டிப்பா நீங்க ஒரு சின்ன மாமா. டோன்ட் மிஸ் இட் சார். உங்க அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மாமா தானே. அது சரி, ஏதோ சம்பவம் ஆச்சுன்னு சொன்னியே, அது என்னன்னு கேக்குறீங்களா? இதோ சொல்றேன் கேளுங்க. அடுத்து ஒத்த ரூபாயின் தாரன்னு ஒரு
பாட்டு போட்டாங்க. அதுக்கு நம்ம கனி குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பொருள் எடுக்க வந்தாங்க. அதே மாதிரி வினோத்தும் கிராஸா ஓடி வந்துட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் ஈக்குவலா வர்றப்போ வினோத் கனி மேல மோதி அவங்க கீழே போய் தொப்புன்னு ஊந்துட்டாங்க. கால்லையும் அடிபட்டுருச்சு. இருந்தாலும் இட்ஸ் அ கேம் அப்படின்னு அவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு ஒன்னும் பெருசா சொல்ல. உண்மையிலேயே அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுக்கணும். ஏன்னா இதுவே ரம்யாக்கு மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மாவு கட்டு போடுற அளவுக்கு பில்டப் கொடுத்துருக்கோம். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா டாக்டர்? இத நீயே வீட்டுல உட்காந்து விக்ஸ் தேய்ச்சி சரி பண்ணிருக்கலாம். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? இப்போ விக்டிமான கனியே எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது ஃபன் டாஸ்க் தான், நான் ஜாலியா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த பாருவும் வியனாவும் எப்படி தள்ளி விட்டாரு தெரியுமா அப்படின்னு வேணும்னே அதை பெருசாக்கி ஒரு ஃபன் டாஸ்க வேற மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. பட் கனி இதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணாதனால ஒன்னும் பெருசா வேகல, சப்பையா முடிஞ்சு போச்சு. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. ஆனா ஸ்லோ மோல வச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் தொட்டது கனி தான். அடுத்து இந்த வினோத் ஃபாஸ்டா ஓடி வந்து நங்குன்னு அவரோட தோல் பட்டையால இடிக்க, அதுக்கப்புறம் தான் கனி போய் தொப்புன்னு ஊந்தாங்க. இவர் தள்ளி விட்டாரா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா எஸ், குறும் படத்தின் படி இவர் தள்ளி தான் விட்டுருக்காரு. பட் வேணும்னே தள்ளி விட்டாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்ற மாதிரி தான் தெரியுது. அதனால ராமானுஜத்தை விடுதலை செய்யணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன் யுவரான. இப்போ இந்த டாஸ்கோட வின்னர் யாருன்னா நம்ம மாப் மாயாவிஸ். ஏற்கனவே பாயிண்ட்ஸ் லீட்ல இருக்காங்க. இங்க வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட் இந்த சாம்பார் ஸ்குவாடு. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா டீம் வைஸ். சோ ரம்யா முன்னாடி போய் மாப் மாயாவி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா சாம்பார் ஸ்குவாடு ஒண்ணுமே பண்ணல, ஒன்னும் எனக்கு பிடிக்கல, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்தாடா 100 ரூபா பார்த்து செலவு பண்ணு அப்படின்னு கில்லி படத்துல சொல்ற மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட கொடுத்தாங்க. கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப். இத பார்த்த சாண்ட்ரா சும்மா இருப்பாங்களா? ஓ நீ அப்படி வரியா, இரு உன்னை எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும், அப்படி அடிக்கிறேன். நான் அடிக்கிற இந்த அடியில ஒரே கல்ல 2 மாங்கா ஓடணும். அதுல 1 நீ மட்டும் இல்லாம உங்க டீமே அடி வாங்கும், 2 என் புருஷங்காரன் டீம் சூப்பரா ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளஷ் ஃபைட்டருக்கு 4 பாயிண்ட கொடுத்துட்டு மாப் மாயாவிஸ்க்கு 1 பாயிண்ட் அப்படின்னு ஒத்தையா கொடுத்தாங்க. டேய் மச்சான், சத்தியமா சொல்றேன், நீ பண்றதெல்லாம் ரொம்ப நியாயம்டா. அதாவது ரம்யா டீம் அடிக்கிற மாதிரி எப்படி இன்டைரக்டா தன்னோட புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாத்தீங்களா? அதுக்கும் தன்னோட டீம்ல எல்லாரும் சொல்றாங்க 1 பாயிண்ட் கொடுக்கலாம் அவ்வளவுதான், இல்ல 1 பாயிண்ட் கூட கொடுக்காதீங்க அப்படின்லாம். ஆனாலும் நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் விட்டு எரியற கல்ல ஒரு மாங்காவும் கீழே விழணும், அந்த கல்லு பட்டு ஒருத்தன் கண்ணு நொல்லே ஆகணும் அப்படின்னு ஷார்ட் டைம்ல பிளான் போட்டு நம்ம சாண்ட்ரா பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இந்த வீடியோவை யாராவது பாவப்பட்ட புருஷனோட பொண்டாட்டிகள்லாம் பாக்குறீங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்குங்க புருஷனுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னு. நீங்க எப்பவுமே பசங்க சப்போர்ட் தானா? ஐயோ சேச்சா, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. இருக்கிற ஃபேக்டர் சொன்னா அது அவங்களுக்கு சாதகமாயிடுச்சு. ஆனா இந்த மாப் மாயாவிஸ் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க மத்தவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பாயிண்ட் ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ்க்கும் சமையல் ஸ்குவாடுக்கும் 1 பாயிண்ட்டும் கொடுத்தாங்க. இப்ப வின் பண்ண மாப் மாயாவிஸ்க்கு பிரியாணி வந்துச்சு. சோ நம்ம சாண்ட்ரா புருஷங்காரனுக்கு வந்திருக்கு, அப்ப கன்ஃபார்மா எனக்கு ஜாஸ்தியா வரும் அப்படின்னு ஆர்வமா இருந்தாங்க. ஆனா திவ்யா உள்ள பூந்து இல்ல நம்ம இப்ப சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருந்து நம்மளோட வருத்தத்தை தெரிவிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரோட மூஞ்சும் சுருங்கி போச்சு. அதுல பெத்த ஏமாற்றம் யாருக்குன்னா திவ்யாவை தவிர்த்து எல்லாருக்குமே தான். பட் இப்ப சாண்ட்ரா சாப்பிடல அப்படின்றப்போ பிரஜனுக்கு மனசு வலிக்கும்ல, எப்படி விட்டுட்டு சாப்பிட முடியும்? அதனால உம்முன்னு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த பாயிண்ட கரெக்டா யூஸ் பண்றாங்க கேமி. ஏங்க நீங்க ஏங்க உம்முன்னு இருக்கீங்க, அவங்க கிடக்குறாங்க, வாங்க நம்ம சாப்பிடுவோம். இப்ப நீங்க வராதனால எங்களாலையும் சாப்பிட முடியல, நமக்காக இன்னொரு டீமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஷேர் பண்ணி சாப்பிடுறதுக்கு, வாங்க அப்படின்னு தன்னோட அந்த வன்மம் இருக்கு தெரியுமா, அதை இங்க காமிக்கிறாங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. சரி நேத்து எபிசோட் கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் போச்சு. இருந்தாலும் என்னதான் இவங்க சிரிக்க வைக்க ட்ரை பண்ணாலும் இந்த தடவை பிக் பாஸ் குழு கொஞ்சம் சரி கிடையாது. டாஸ்க் எல்லாம் சரியா பிளான் பண்ண மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் அடுத்த வாரமாவது கரெக்டா பிளான் போட்டு ஏதாவது சுவாரஸ்யமா பண்ணுங்க, இல்லனா உங்க டிஆர்பி ஓட்ட போட்டு அகல பாதாளத்துக்கு போயிடும் பாத்துக்குங்க. இதெல்லாம் உங்க மேல இருக்க பாசத்துல சொல்ல, எங்களுக்குமே வியூஸ் போக மாட்டேங்குது. சோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை தேங்க்யூ, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.